அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முதல்ல பார்த்துட்டு வாங்க. Past 8 years, maybe, because the power shift has happened. People who are not creative have the power now to decide things. And might have been a communal thing also, but not in my face. But I've heard, like Chinese whispers, that this happened and they booked you and the other company, the music company went and funded the movie and got their 5 composers. And I said, oh, that's great. Rest for me. You've said you're very proud of the soundtrack of Chava, and it is a really good soundtrack, but it is a divisive film. It is. I watched it. I'll be really honest with you. It is divisive. I think it cashed on divisiveness, but I think the core of it is to show the bravery, because the director, I told him, like, why do you need me for this? He said, we need only you for this. ஓகே, இந்த வீடியோவில் இருக்கிற விஷயத்துக்கு நான் பின்னாடி வரேன். நேற்றைய தினம் விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி அங்கே வாக்குமூலம் கொடுத்திருந்தாரு. விசாரணைக்கு ஏற்ப அங்கே நடந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஈவன் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு கூட அந்த விஷயம் தெரியாது. ஏன்னா சிபிஐயோட ரூல்ஸ் அப்படி. அந்த இடத்துக்குள்ளார விசாரணைக்கு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அங்க நடக்கிற விஷயங்களை வெளியில சொல்லக்கூடாது அப்படின்றது ஒன் ஆஃப் த கண்டிஷன். ஆனா நம்ம தமிழ்நாடு மீடியாஸை பத்தி சொல்லவே வேணாம். இஷ்டத்துக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையும் கிறுக்கி வச்சிருந்தாங்க. நிறைய ஸ்டில்ஸ் கூட நீங்க இப்ப பார்க்கலாம். விஜயிடம் இந்த கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வி கேட்டாங்க. இவங்க என்னமோ பாத்ரூம்ல கேமராமேனை வச்சு எல்லாத்தையும் ஷூட் பண்ண மாதிரி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்ற மாதிரி 4 அறவைக்காடுங்களை கூப்பிட்டு பத்திரிகையாளர்ன்ற போர்வையில உட்கார வச்சு பேச வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அது தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த அளவு மோசமா தமிழ்நாடு ஊடகத்துறை போயிருச்சு அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஏன்னா சிபிஐ அலுவலகத்துக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட வெளியில லீக் ஆகாது. அப்படி லீக் ஆச்சுன்னா அது பெரிய ப்ராப்ளமா எமர்ஜ் ஆகும். ஸோ இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மீடியாஸ் அண்ட் இந்த அறவைக்காடு பத்திரிகையாளர்கள், மரகண்ட மணி, ரவீந்திரன் மோதரசாமி, இந்த மாதிரியான அல்லகைகள்லாம் உட்காந்துட்டு அவங்களுக்கு தோன்றதை பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சிபிஐ விசாரணையில முக்கிய தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள், தாவேகாவினுடைய தலைவர் அவர் தான். ஸோ அவரை கூப்பிட்டு சும்மா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். குற்றப்பத்திரிகையெல்லாம் அவர் மேல தாக்கல் செய்யல, சார்ஜ் ஷீட்டும் போடலை. 2 தான், அது போடலை. ஆனா இங்க இருக்கிற இந்த சன் நியூஸ் சொல்லவே வேணாம். சன் நியூஸ் யாருக்கு சொந்தமான சேனல் தெரியும். அதுக்கேற்ப அங்க எல்லாமே போயிட்டு இருக்கு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச மாதிரி டேக்லைன்லாம் இந்த நியூஸ் 18 தமிழ்நாடுன்னு ஒரு சேனல் இருக்கு, அதுவும் சன் நியூஸும் ஈக்குவல் தான். அவங்க 2 பேரும் அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ மக்களான நீங்க தான் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான சேனல்கள் எல்லாம் நீங்க விரட்டி அடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ற சேனல்ஸாக தான் இவங்க எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அந்த வீடியோ கான்செப்டுக்குள்ள வரலாம். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மிகப்பெரிய இசையமைப்பாளர். நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை, நிறைய பாடல்கள் அவர் தமிழ்ல ஹிட் கொடுத்துருக்காரு, பிற மொழிகள்லயும் ஹிட் கொடுத்துருக்காரு. நிறைய பாடகர்களை அறிமுகப்படுத்தின பெருமை அவருக்கு உண்டு. அவரு சில நாட்களுக்கு முன்பு பிபிசி ஏஷியன் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு சேனலுக்கு, ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. என்ன விஷயம் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கடந்த 8 ஆண்டுகளா அவருக்கு இந்தி திரையுலகிலேருந்து எந்த விதமான பாடல் வாய்ப்புகளும் வரல அப்படின்றதுதான் அவர் தெரிவிக்கிறார். இவர் இதுல முக்கியமான ஒரு வேர்டை யூஸ் பண்றாரு, பவர் ஷிஃப்ட். பவர் ஷிஃப்ட் நடந்ததுக்கு பிறகு எனக்கு எந்த விதமான பாடல் வாய்ப்புகளும் வரல அப்படின்றத சொல்றாரு. குறிப்பா இந்த 2019 டு 2024 இந்த இடைப்பட்ட ஆண்டுகளை மையப்படுத்தி தான் அவர் சொல்றாரு. ஸோ மத்தியில பவர் ஷிஃப்ட் நடந்ததுக்கு பிறகு எனக்கு எந்த விதமான பட வாய்ப்புகளும் வரல, இந்த கம்போஸ் பண்ற வாய்ப்புகளும் வரல அப்படின்றதுதான் அவர் இன்டைரக்டா சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம் அவர் சொல்றது, இது கம்யூனல் பயஸா இருக்கலாம் அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. ஸோ இங்க ஒரு தமிழருக்கான வாய்ப்பு பறிக்கப்படுவதா கூட அதை நான் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் அவர் தெளிவுபடுத்துறாரு. ஸோ சென்ட்ரல்ல ஒரு பவர் ஷிஃப்ட் நடந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள் எனக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத சொல்றாரு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற இப்போ இந்த திரையுலகம் தமிழ்ல இப்போ தமிழ் சினிமா எப்படி போயிட்டு இருக்குன்றது நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை, இங்க அது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அங்க இந்தி திரையுலகில் இந்த பவர் சென்டர் ஒரு நான் கிரியேட்டிவ் மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட சிக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. அவர் எந்த ஆளுன்னு சொல்லல, பட் அவர் இன்டைரக்டா பாரதிய ஜனதா கட்சியை தான் டார்கெட் பண்ணி இந்த விஷயத்துல சொல்றாரு. சமூக கலாச்சார பாகுபாடு தமிழர்களுக்கு எதிரானதாக இருக்கலாம் அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. எதையுமே உறுதியா சொல்ல, இந்த எல்லா விஷயமும் தனக்கு நேரடியா நடக்கல, ஆனா
இதை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன், ஒரு படத்தோட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போதும் இதை நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. நான் கிரியேட்டிவ் மைண்ட் செட் உள்ளவர்களிடம் திரையுலக அதிகாரம் கைமாறி உள்ளதால் திரையுலகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ். இந்த அளவுக்கு ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டோட இவர் பேசுவார் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா திரையுலகில் நடக்கிற இந்த பிரச்சனையை வந்து அவருக்கு நடந்த பிரச்சனையை தனிப்பட்ட கருத்தா தான் இது சொல்றாரு. இது உறுதியா நடந்துச்சு, நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லல. இது வந்து வதந்தி மூலம் நான் கேள்விப்பட்டேன், எனக்கு நடந்துச்சு, அப்படியே கொஞ்சம் சமாளிச்சுதான் பேசுறாரு. பட் அந்த இஷ்யூவை வந்து வெளியில கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு வீடியோ, இந்த இஷ்யூ பெரிய அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுல நிறைய இந்தி திரையுலகை சேர்ந்தவங்களாம் வழக்கம் போல சவுத் இந்தியன்ஸுக்கு எதிரான கருத்துக்கள் தான் பெரும்பாலும் வைப்பாங்க. அந்த மாதிரிதான் இவருக்கு எதிராகவும் வச்சிருந்தாங்க. அதுல குறிப்பா வந்து கங்கனா ரனாவத் தற்போது பாஜகவினுடைய எம்பியா மண்டி தொகுதியை சேர்ந்தவங்க, இமாச்சல் பிரதேஷ் அந்த மாநிலத்துல வர நாடாளுமன்ற தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன ஒரு கருத்து என்னன்னா, ஏஆர் ரகுமான் வெறுப்புணர்வு கொண்டவர், முதலை கண்ணீர் வடிக்கிறார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலயும் அவருக்கான பாகுபாடு நடக்கல. அவர் வேணும்னே இது ஒரு இஷ்யூவா கிரியேட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அவரு ஒரு மோசமான ஆள் அப்படின்ற மாதிரிதான் அந்த அம்மா எப்பயுமே அப்படிதான் பேசுவாங்க. ஸோ அப்படி பேசி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்திலையும் ஏஆர் ரகுமானுக்கு எதிரான ஒரு வன்மத்தோட உச்சகட்டமா அவங்க இதை பேசியிருக்காங்க அப்படின்றதுதான் நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்தது ஷோபா டே அப்படின்ற திரையுலகத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களும். அவங்க சொன்ன கருத்து என்னன்னு பார்க்கும்போது, ஏஆர் ரகுமான் சொல்லியிருக்கிற இந்த கருத்து கம்யூனல் பயஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. 50 ஆண்டுகளா நான் இந்த இண்டஸ்ட்ரியில தான் இருக்கேன், இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த மாதிரியான பாகுபாடை நான் எங்கேயுமே ஃபீல் பண்ணது இல்லை அப்படின்றத இவங்களும் சொல்றாங்க. அடுத்தது ஜவேத் அக்தர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு, பாலிவுட்டில் வகுப்புவாதமே இல்லை, இவரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு கம்போசர், அதனாலதான் இவரை அணுகிறதுக்கு திரையுலகம் தயங்கி இருக்கு அப்படின்றதையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஏஆர் ரகுமான் ரொம்ப புகழின் உச்சியில இருக்கிற ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், அதனால அவருக்கு ஈடு கொடுத்து நம்மளால ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விலகி இருந்ததா தெரிவிக்கிறாங்க. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஏஆர் ரகுமான் சொன்னது உண்மைதான். மெஜாரிட்டி ஆஃப் த சவுத் இந்தியன் மூவி அண்ட் சாங் கம்போசர்ஸ்க்கு வாய்ப்புகள் இந்தி திரையுலகில் வழங்கப்படுவது கிடையாது. இந்தியில மட்டும் இல்ல, இப்ப பெங்காலி, குஜராத்தி மாதிரியான மொழிகள்லையும் குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்துல 2014க்கு முன்னாடிலாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சவுத் இந்தியன்ஸ் நார்த் மூவிகள்லயும் நடிச்சாங்க, டாமினேட் பண்ணாங்க. வைஜெயந்தி மாலாலாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, ஆனா பெரிய அளவுக்கு ஹிந்தி மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணாங்க. அது ரொம்ப ரொம்ப பின்னோக்கி போனா அது பார்க்க முடியும். ஏஆர் ரகுமான் எல்லா மொழிகள்லையும் பாடினவர், மியூசிக் கம்போஸ் பண்ணவர், அண்ட் அந்த டியூன் செட்டிங் அவரை பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனா 2014க்கு அப்புறம் இந்த கம்யூனல் விஷயங்கள், அதாவது இந்துத்துவா இந்த மாதிரியான விஷயங்கள் மேல் எழும்ப எழும்ப அரசியல் களத்தை மட்டும் அது பாதிக்கல, இந்த மாதிரியான திரையுலகம் இது சார்ந்த விஷயங்கள்லயும் இது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுதான் இவர் இன்டைரக்டா சொல்றாரு. ஸோ 8 ஆண்டுகளா தனக்கு எந்த விதமான பட வாய்ப்புகளும் பெரிய அளவுக்கு வரல அப்படின்றத இவர் முன்னிலைப்படுத்தி இதுல சொல்றாரு. இப்போ இந்த விஷயத்துல பாஜகவை சேர்ந்தவங்க எல்லாருமே இவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறது, அவருக்கு டிவோர்ஸ் ஆனது, இந்த மாதிரி இவரை ரொம்ப போட்டு ட்விட்டர் இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள்ல தாக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் சொன்னது ஒரு உண்மையான கருத்து தான், இதெல்லாம் மறுப்பதற்கு எதுவுமே கிடையாது. இங்க கம்யூனல் விஷயங்கள் வந்து பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ணுது, அது உண்மைதான். தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகள் பல மாநிலங்கள்ல நடந்துட்டு தான் இருக்கு, எஸ்பெஷலி இன் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஆனா அதை மட்டுமே வச்சுட்டு நம்ம ஒரு குற்றமா சொல்லிட முடியாது. பட் ஏஆர் ரகுமானோட இந்த சார்ஜ் என்பது ஒரு 90% உண்மை இருக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இவர் இந்த விஷயத்த இந்த அளவுக்கு ஓப்பனா சொல்லியிருக்காரு, பட் அதுல இருந்து கொஞ்சம் பின்வாங்கியிருக்காரு. ஏன்னா இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதுல வந்து, நான் யாரையும் புண்படுத்தவில்லை, என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தெரிவித்தேன், இசை என்பது அனைவருக்குமானது, அதனை பாடி அனைவருக்கும் பணி செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதை முடிச்சுட்டாரு. ஆனா அவர் வந்து இந்த விஷயத்த இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருந்தாரு அப்படின்னா இந்த கம்யூனல் விஷயங்கள் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆனா இவருமே கொஞ்சம் பேக் அடிச்சுட்டாரு வந்துட்டு. ஸோ இந்த விஷயத்த நம்ம பார்க்கும்போது நிச்சயமா திரையுலகிலையும் இந்த பாகுபாடு, பாசிசமானது இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஒண்ணுமே இல்லைங்க, சென்சார் இஷ்யூ ஜனநாயகனுக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. அத்தனை படங்களையும் தேசத்திற்கு எதிரான கருத்துக்களும், குற்றவாளிகளை ஆதரிக்கிற கருத்துக்களும், அந்த அளவுக்கு மோசமான வசனங்களும் இருந்திருக்கு. ஆனா அது எதையுமே சென்சார் போர்டு நீக்கினது கிடையாது, ஒரு கட்டு கூட கேட்டது கிடையாது. அந்த படங்கள்லாம் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகி வந்துருச்சு.
ஆனா ஜனநாயகன் அந்த படம் வரும்போது அரசியல் ரீதியா அதுக்கு அழுத்தம் கொடுக்கணுன்றதுக்காக அதை நிறுத்தி வச்சாங்க. இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபேசிசத்துக்கு இருக்க முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு ஃபாசிஸ்ட் மைண்ட் செட்டோட மத்தியில இருக்கிற ஆட்சியும் நம்ம மாநிலத்துல இருக்கிற ஆட்சியும் செயல்பட்டு கொண்டு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். இன்னமுமே இந்த திராவிட கட்சிகளும் சரி, மத்தியில இருக்கிற ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சிகளும் சரி, எந்த விதத்திலையும் தமிழர்களுக்கு உறுதுணையா இருந்ததே கிடையாது. ஸோ அரசியல் மாற்றம் என்பது நம்மளோட அடிப்படை வாதமா இருக்கணும். ஒரே கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களிச்சு ஏமாற்றம் அடைந்தது தான் மிச்சம். மாற்றம் என்பது மாறாதது. அந்த மாற்றம் நிச்சயமாக உறுதியாக 2026 நடக்கணும். அதுக்காக தான் இப்போ பலவிதமான போராட்டங்களையும் இப்ப வந்திருக்கிற கட்சியான தாவேகா முன்னெடுத்துட்டு இருக்கு. ஆனா அந்த கட்சிக்கு கூட எந்த அளவுக்கு அரசியல் அழுத்தத்தை தர முடியுமோ தந்துட்டு இருக்காங்க. ஸோ ஏஆர் ரகுமானோட விஷயமும் ஜனநாயகனோட அந்த சென்சார் விஷயமும் ஒரு புள்ளியில ஒன்றிணைது. அதுதான் அந்த ஃபாசிசம். அந்த ஃபாசிசம் எந்த அளவுக்கு தன்னை எதிர்க்கிறவங்களை மட்டுப்படுத்தும், அழிக்க நினைக்கும் அப்படின்றதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்னால தாவேகாவுக்கு பின்னடைவா அல்லது ஏஆர் ரகுமானுடைய அந்த அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ரெண்டுமே அரசியல் களமா இருக்கட்டும், திரையுலகமா இருக்கட்டும், அவங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு. அந்த மக்கள் ஆதரவு அவங்கள மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். அரசியல் ரீதியா தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் அமரும். 2026 அரசியல் புரட்சி என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இங்க இருந்துட்டு இருக்கு. ஸோ பாசிசம் அண்ட் இந்த கூட்டணி ஆட்சி, அதிமுகவினுடைய அடிமைத்தனம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி, இது எல்லாமே தாவேகாவிற்கு சாதகமா இருக்கு. நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த சிச்சுவேஷன் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நாளைக்கு அலைன்ஸ் அரித்மெட்டிக்கோட முக்கிய டேட்டா எனக்கு கிடைக்க இருக்கு. ஸோ அதை அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கு அலைன்ஸ் பத்தி நான் பேச இருக்கிறேன். ஸோ இது போல இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.